திமுக கூட்டணியிலிருந்து விலகியது ஐயுஎம்எல். தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஐயுஎம்எல் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகியது. திமுக கூட்டணியிலிருந்து ஐயுஎம்எல் விலகியுள்ளது. தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஐயுஎம்எல் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகியுள்ளது. செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகியது ஐயுஎம்எல் கட்சி, விவரங்களை சொல்லுங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் சென்னை ராயபுரத்தில் நடைபெற்றது. திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக அங்கம் வகித்து வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தற்போது அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 16 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை மதித்து தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு அளித்ததோடு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசில் அங்கம் வகித்து வருகின்றன. இன்றுள்ள அரசியல் சூழலில் திமுக கூட்டணியிலிருந்து நாம் தொடர்ந்து பயணிக்க இயலாது என தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்வதென இக்கூட்டம் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட தீர்மானங்கள் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் தமிழக வெற்றி கழக அரசு இழுபறி ஏற்பட்டிருந்த நிலையில அப்போது வெளியில் இருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் ஆதரவு வெற்றி கழகத்தினருக்கு தெரிவித்திருந்தனர். அந்த சமயத்துல பாபநாசம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த எம்ஏ ஷாஜஹான் அமைச்சரவையில் இணைக்க அக்கட்சி முடிவு செய்திருந்த நிலையில அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் காதர் மைதீன் ஆரம்ப கட்டத்தில் தாவேகா தலைவர் ஆதரவு கோரிய போது திமுக கூட்டணியில் நீடிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்றைய தினம் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டி ஒருமனதாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தற்போது அக்கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்கிறது. வெளியேறுவதாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களது முழு ஆதரவு தெரிவிப்பதாகவும் இந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற தேர்தல்கள்ல எந்த இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், எந்த தேர்தல் வந்தாலும் தங்களது ஆதரவு கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி எந்த கட்சிக்கு ஆதரவு என்று தெரிவிப்பதாக இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை மதித்து தமிழக வெற்றி கழக ஆட்சியை அமைக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு அளிப்பதோடு முதலமைச்சர் அவர்கள் அரசில் அங்கம் வருகின்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று உள்ள சூழலில் திமுக கூட்டணியிலிருந்து நாம் தொடர்ந்து பயணிக்க இயலாது எனவும் இடைத்தேர்தல், ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் என இக்கூட்டம் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த 14 தீர்மானத்தில் மிக முக்கியமான தீர்மானம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதுதான். பல சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தற்போது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறது. ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் திமுக கூட்டணியில அங்கம் வகித்திருந்தனர். 2 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. பாபநாசம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 2 தொகுதிகள் அவர்களுக்காக வாணியம்பாடி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில 2 தொகுதிகளுமே அவர்கள் வெற்றி பெற்றிருந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்க முடிவு செய்திருந்த பட்சத்தில் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் காதர் மைதீன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தொடர்ந்து திமுக கூட்டணியில் உரசல் ஏற்பட்டிருந்த சூழலில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஷாஜஹான் தொடர்ந்து திமுகவை கடுமையாக சில நாட்களாக விமர்சித்திருந்தார். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் தேர்தலில் பல இடங்களில் திமுக தங்களுக்கான பணிகள் ஏதும் செய்யவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து திமுகவை அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஷாஜஹான்
மாற்றம் செய்திருந்தார். இந்த நிலையில தான் இன்றைய தினம் அவர்களினுடைய கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்துல தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு அளித்ததோடு திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வருகின்ற தேர்தலில் இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்வதென கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் திமுக கூட்டணியில் இருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வெளியேறி இருக்கிறது. 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக அரசு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆயுள் கால முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதிகப்படியாக 25 ஆண்டு காலமாக முஸ்லிம் சிறைவாசிகளை வெளியே அனுப்ப வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கியமான பிரதான கோரிக்கை. இது போன்ற 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த 14 தீர்மானங்களில் தற்போது கடைசி தீர்மானமாக தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற உள்ளதாகவும் தற்போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் காதர் மைதீன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒருமனதாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதில் மிக முக்கியமான தீர்மானம் என்பது திமுக கூட்டணியில் இருந்து நீடிப்பதா அல்லது இருப்பதா என்பது குறித்த ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த நிலையில திமுக கூட்டணியில் இருந்து தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வெளியேறி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக 14வது தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக அங்கம் வகித்து வந்த இந்திய முஸ்லீம் லீக் தாவேக தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருந்தது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.